உணவு சாம்ராஜ்யத்தின் ராஜா, அப்படிதான் ஸ்ரீனிவாச ராஜா சாரை சொல்லணும். ஏன்னா ஒரு சிறு ரெஸ்டாரண்ட் நடத்துறது இல்லை ஒரு சின்ன மெஸ்ஸு நடத்துறது ரொம்ப பெரிய சவால். ஆனால் செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் நடத்தோம்னா மிகப்பெரிய கிரிட்டு வேணும். நம்ம காலையில் சொன்ன மாதிரி அடையார் அப்படிங்கிற ஊருக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த இல்லையா. சென்னையில் அடையார் அப்படின்னா எல்லாருக்கும் ஆலமரம் தெரியும். அதுக்கு அடுத்து வேறு இன்னொன்று தெரியும்னா அது அடையார் ஆனந்த பவன். அடையார் ஆனந்த பவன் என்பது A to B அப்படின்னு மாறிச்சு. நான் கூட யோசித்தேன், எப்படி இதை A to B அப்படின்னு வச்சுருப்பாரு அப்படின்னா ஆல் டு பிஸ்னஸ் அப்படி கூட நினச்சி வச்சாரா என்னன்னு தெரியல. எல்லோருக்கும் சாத்தியமான விஷயத்த செஞ்சால் நீங்கள் சாதாரண ஆள். எல்லாருக்கும் சாத்தியமில்லாத சிந்தனை உங்களுக்குள்ளே வந்து அந்த சிந்தனையை நீங்கள் செயலும் படுத்திட்டீங்கன்னா நீங்கள் அசாத்தியமான ஆள். அப்படி ஒரு அசாத்தியமான சாதனை படைத்த யதார்த்தமாக பேசக்கூடிய அவ்வளோ ஜனரஞ்சகமாக நம்மளாக மாறி இருப்பார் அவர் பேசி முடிக்கும்போது. அப்படி நம்மோடு இணைந்து பேசுவதற்காக A to B சாம்ராஜ்யத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாச ராஜா சார் அவர்களை உங்கள் பலமான கரகோஷத்திற்கிடையே மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த என்னோடு பணியாற்றுகின்ற A to Bயினுடைய சக பணியாளர்களை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தெய்வங்களாகிய என் தந்தை தாயரையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த என் அருமை சகோதரர் கேவிஆர் அவர்களுடைய துணைவி உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள என்னை விட திறமசாலியாகிய உங்களை எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன். காரணம், நான் ஒரு சிறிய ஊரிலிருந்து ஒரு விவசாயியின் மகனாக வந்து பல கனவுகளோடு வேதனையான வாழ்க்கை சூழலிலே ஒருவேளை உண்ண உணவு இல்லாமல், அதாவது குறிப்பாக நல்ல உணவு இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த காலம். படிப்பிலே பாதியிலே நிறுத்தி என் தந்தையுடைய குடும்ப தொழிலாக இருந்த விவசாயத்திலிருந்து வந்து இனிப்பக தொழிலில் அப்பா அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அவருக்கு உறுதுணையாக 1977 நான் பெங்களூரிலே சென்று அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன். நானும் என் சகோதரரும் சேர்ந்து அந்த பெங்களூரிலே நாங்கள் நடத்துகின்ற பகுதி என்பது மிகவும் சிரமமான பகுதி. காரணம், அங்கே பேசுகின்ற தமிழ் கலாச்சாரம் கன்னட கலாச்சாரம் சேர்ந்து ஒரு சிரமமான ஒரு பகுதியிலே சிரமப்பட்டு தொழிலை நடத்தி வந்தோம். என் தந்தையும் என்னுடைய சகோதரரும் 1979 பெங்களூரை விட்டு சென்னைக்கு வட சென்னையிலே ஆரம்பித்தார்கள். அப்பொழுது என்னுடைய பேரிலே என் தந்தை ஸ்ரீனிவாசா ஸ்வீட்னு இருந்தது. எனக்கு ஒரு ஆசை, நிறைய நம்மளை போன்ற இனிப்பகத்திலே பல சாம்ராஜ்யங்கள் பல வல்லுநர்கள் இந்த துறையிலே, அதை குறிப்பாக ஆரிய பவன், அகர்வால் பவன், இந்த மாதிரி பவன் என்று நிறைய நிறுவனங்கள், வெற்றி கொடி, அசோக் பவன், இதை போன்ற பல நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தது. அவர்களையெல்லாம் பார்த்து ஏக்கத்தோடு நாமளும் ஒரு பவனை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையோடு என் சகோதரியுடைய பேரை ஆனந்தி என்ற பேரை ஆனந்த பவன் என்று என் தந்தைக்கு சொல்லும் பொழுது, இல்லை, நமக்கு உன்னுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது உன் பெரியில் இருக்கின்ற இனிப்பகம்தான் ராசியாக இருக்கின்றது, ஆகவே இந்த ஸ்ரீனிவாசா ஸ்வீட்டை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது என் தந்தையிடம், அப்பா, ஜாதகம் எல்லாம் முக்கியமில்லை, நாம் பிராண்டை உருவாக்க வேண்டும், ஆகவே நம் ஆனந்த பவனை உருவாக்குவோம் என்று அவரை புரிய வைத்து ஸ்ரீ ஆனந்த பவன் என்று 79 வட சென்னையிலே துவக்கப்பட்டோம். சுமார் ஒரு 15 ஆண்டுகள் நான் பெங்களூரிலே பணியாற்றுகின்ற பொழுது பல தொழிலிலே சென்று, எனக்கு அப்பொழுது பிடித்த பாட்டு காசே தான் கடவுளடா, பணம் பணம் பணம், இந்த பணத்துக்காக எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று ஹோல்சேல் சிமெண்ட் பிஸ்னஸ், ஹார்ட்வேர் பிஸ்னஸ், அப்புறம் சினிமாவெல்லாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய செஞ்சு எதுலேயுமே என் இலக்கை அடைய முடியவில்லை. எனக்கு என்று ஒரு முத்திரை பதிக்க முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது என் தாய் அவர்கள், தம்பி, நீ இங்கே அப்பா அண்ணனும் சென்னையில் இருக்கின்றார்கள், நீ பெங்களூரை விட்டு சென்னைக்கு
சென்று விட வேண்டும். ஆகவே நீ முயற்சி செய். எனக்கு அந்த பெங்களூர் கிளைமேட்டு, அந்த அங்கே இருக்கின்ற நண்பர்கள், அந்த சூழ்நிலை பிரிந்து சென்னைக்கு வர மனமே இல்லை. இருப்பினும் என் தந்தை பல சூழ்நிலைகளில் அழைத்த பொழுது குடும்பம் இறண்ட பகுதியிலே என் தந்தைக்கு அண்ணன் துணையாக இருந்தார். என் தாய்க்கு நானும் என் சகோதரிகள் இருவரும் 4 பேராக பெங்களூரிலே தனியாக இருந்தோம். குடும்பம் ஒன்றாக வேண்டும் என்று அப்பொழுது என் தந்தையிடம் ஒரு சிறிய நிபந்தனையோடு சென்னைக்கு வந்தேன். நான் உருவாக்கிய இந்த நிறுவனத்தை என்னுடைய சுதந்திரத்திற்கு நீங்கள், அதாவது அண்ணன் ராஜன் அவர்கள், அவர் ஒவ்வொரு முறை அவருடைய நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, இப்போ கூட அந்த பையனை ஒருத்தர் தூக்க முடியுமான்னு கேட்கும்போது அவர் உடனே தூக்கிட முடியும்னாரு. இதை மாதிரி ஒவ்வொரு முறையும் என் தந்தை உன்னால் இதை முடியாது, நீ இதை செய்ய முடியாது, உனக்கு இது தெரியாது, உனக்கு என்ன தெரியும், நீ எதை பெரிய படித்தேன்னு இந்த மாதிரி பல சூழ்நிலைகளிலே அவர் சொல்லும் பொழுதெல்லாம் அதை எப்படி சமாளித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சென்னைக்கு வரும்பொழுது என் தாயிடம் சொல்லி, அப்பாவிடம் எப்படியாவது என் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துடுமா, நான் எப்படி உருவாக்க வேண்டும் என்று கனவு வைத்திருக்கின்றனோ அதை போல நிறுவனத்தை துவங்க ஆசைப்படுகிறேன் என்று பல ஏரியாவிலே கடைகளை பார்த்தோம். பொர்சுவாக்கம் பகுதியிலே பார்த்தோம், நிறைய டி நகரில் இப்போ நிறைய ஏரியாவை பார்க்கும் பொழுது கடைசியாக அடையார் பகுதியில் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் கடை பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைத்தது. அப்பொழுது அப்பாவுக்கு நிறைய சிரமம், பணம் இல்லை, நிறைய கடன் வாங்குறாரு. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஃப்ரெண்டுங்கிட்ட, நண்பர்கள், சொந்தக்காரங்கிட்ட பணத்தை வாங்கும்போது அவர் படுற அவமானங்கள், எது நம்ம பட்ஜெட்டு அவரை விட அம்மா கிட்ட சொல்லி சொல்லி எதிர்பார்த்ததை விட நிறைய பட்ஜெட்டு ஜாஸ்தி பண்ணிட்டேன், இன்டீரியர் இதில் எல்லாம். அப்போ காலதாமதம் ஆகிட்டே வருது, கடை திறக்க முடியல, லேட் ஆகுது. அப்போது ஒரு நாள் எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு, தம்பி நீ என்னுடைய இலக்கு சின்ன பட்ஜெட் வச்சுருந்தேன், என் சக்திக்கு மீறி நிறைய செலவு பண்ண வச்சு என்னை பெரிய கடங்காரன் ஆக்கி விட்டேப்பா, இன்னமும் நீ எதிர்பார்க்குற நிலையெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் முடிக்கணும்னா பல லட்சங்கள் இன்னும் தேவைப்படுதுன்னு ரொம்ப வேதனையோடு வருத்தத்தோடு சொன்னார். அப்பொழுது ஒரு நாள் உணவு அருந்ததற்காக ஒரு நிறுவனத்துக்கு போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்பா நீங்கள் இந்த ஒரு கடை எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய இலக்கு, நான் நிஜமாகவே இதை 10 கடையாக உங்களுக்கு மாற்றி காமிப்பேன். ஒரு கடையே நடத்த முடியலையே தம்பி, நீ எப்படி இந்த 10 கடையை அடைய முடியும்? இல்லை, எனக்கு என்னுடைய நினைவுகள் எதெல்லாம் வச்சுருக்கணும் அதை அடையிறதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி வாங்குவோன்னு நிறைய இடத்துல அவமானங்கள் பட்டது, போய் எதிர்பார்த்த இடத்துல கேட்குற பணம் கிடைக்காம போனதெல்லாம் நினைக்கும் போது அந்த இலக்கை அடையிறதுக்காக பல தடங்கல்கள், காலதாமதம் ஆனாலும் கூட அந்த உணவகத்தில் போகும்போது இந்த அடையார் பகுதியில் எது மிகவும் சிறப்பு என்று கேட்கும் பொழுது என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி சொன்னது மாதிரி அடையாரத்து ஆலமரம் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. அங்கே அடையார் பேக்கரி என்ற ஒரு உணவகம், அந்த பேக்கரி இன்றளவும் பிரசித்தி பெற்றது. இந்த மாதிரி நிறைய அடையார்னு இருந்தது. சரி, நம்ம ஏன் இந்த ஆனந்த பவனை அடையார் ஆனந்தபவனம் மாற்ற முடியும்னு அந்த ஆலமரத்தை போய் பார்க்க போகுது. அங்கே நிறைய கிளைகளோடு அந்த தாய் மரம் இல்லைன்னா கூட விழுதுகள் அந்த இடத்துல 300 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்ததாக அங்கே சரித்திரம் இன்றளவும் இருக்குது. உடனே எங்கள் அப்பாட்ட இதை பிராண்டாக மாற்றினேன், ஏஏபின்னு அடையார் ஆனந்தபவன்னு அந்த இடத்துல சொல்லும்போது அவருக்கு அதை பற்றி புரியலை. பட் இந்த கடையை என் திறமைக்கு மீறி கடன் வாங்கிட்டேன், நீ சொல்கிற மாதிரிலாம் நிறைய பிராண்ட் பண்ணணுன்னா என்னால் முடியாது என்று பல நேரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஒவ்வொரு மரமும் இப்போது கூட நான் அமைதி கொஞ்சம் ஏதாவது தேவைன்னா அந்த ஆலமரத்துக்கிட்ட அப்படியே வாக் போகும்போது அங்கே பார்க்கும்போது நிறைய தகவல்கள் அங்கே கிடைக்கும். இது ஏன் ஆரம்பிக்கிறேன்னா, இந்த நிறைய பிரான்ச் இலக்குகள் நம்ம எப்படி பிராண்டை க்ரியேட் பண்ணுறோம், எதை நோக்கி போகிறோங்கிறதுக்காக அந்த அடையார் ஆலமரம் கொடுத்த என்னுடைய கனவு என்பது அது இன்றளவும் என்னுடைய இலக்கு சென்னையை தாண்டி, தமிழகத்தை தாண்டி, இந்தியாவை தாண்டி உலகமெல்லாம் எங்கெல்லாம் உணவு சாப்பிட்றாங்களோ அங்கே எல்லாம் அடையணுங்கிறது ஒரு முயற்சியில் அது பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
இன்று வந்து நாங்கள் வந்து இப்போ 150 கிளைகள் இந்தியாவில் இருக்குது. வெளிநாட்டில் வந்து ஒரு 20 கிளைகள், இன்னொரு 15 கிளைகள் வெளிநாட்டில், இந்தியாவிலையும் ஒரு 25 கிளைகள் பணி போயிட்டுருக்கு. இந்த அடையார் ஆனந்த பவனுங்கிறது வந்து அன்னைக்கு யார் நம்ம வாடிக்கையாளர், யாரை நோக்கி நம்ம போகிறோம், நம்மளுடைய இது என்னன்னு எங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி பேசும்போது, அவர் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவேன், இது டெய்லி ப்ரெஸ்ஸபிள் குட்ஸ், இது அப்பா நீ இது தினம் பணம் என்னணும், பேமெண்ட்டை கொடுக்கணும், சப்ளையர் எல்லாம் பார்க்கணும், ரா மெட்டீரியல், ஸ்டாக் மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பா கிட்ட சொன்னது எந்த விஷயத்தை வச்சு சொன்னேன்னு தெரியல. பட் அந்த நினைவு என்பது இன்றளவும் கூட மனதைரியத்தை வரவழைக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். இங்கிலாந்து ராணி எங்கேயோ இருந்து, அந்த நாட்டு மன்னர் அந்த ராணி அங்கே இருந்துட்டு எல்லாரையும் ஒரு சிஸ்டம் வர வச்சு, கலெக்டர், தாசில்தார், இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஒரு அவங்க ஃபார்முலா, பிரிகேடியர், யார் கவர்னர், இதெல்லாம் சிஸ்டம் பண்ணி எல்லா நாட்டுக்கும் தொழில் பண்ண போனால் அவங்க வந்து எல்லா நாட்டையுமே கையகப்படுத்திட்டு அங்கேருந்து அவங்க வசூல் பண்ணி தலைமையிடமாக இங்கிலாந்துக்கு அனுப்புவாங்க. இது எப்படியோ எங்கள் அப்பா கிட்ட அப்போது ஒரு அந்த மன தைரியத்துக்கு எப்படி இறைவன் எல்லாருக்கும் ஒரு சக்தியை கொடுக்குற மாதிரி அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அவர் இங்கிலாந்து ராணியெல்லாம் பேசுகிறியே தம்பி, நீ படித்ததோ 10, இங்கிலாந்து ராணியை பற்றிலாம் இல்லைப்பா, படித்தது கம்மி, பட்டு நாலேஜு தெரிஞ்சிருக்கோம்ல. அந்த ராணி பாருங்கள், எந்த நாட்டிலையோ உட்காந்து, அந்த காலத்தில் பெரிய டெக்னாலஜி எல்லாம் இல்லை, இருந்தாலும் கூட அந்த டெலக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அவங்க பண்ண மாதிரி இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு. அவர் சொன்னது, தம்பி டெய்லி விற்கிற காசை நீ எப்படி கணக்கு போப்ப, எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன்னாரு. நீங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து இந்தியாவில் மொத்தம் சராசரி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறோம். யார் எங்கள் வாடிக்கையாளர்னு, யார் எங்கள் பணியாளர்கள் அண்ணன் சொல்லும்போதெல்லாம் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் மீட்டிங்கில் எல்லாம் பார்க்கும்போது இந்த நிறைய இப்போ நம்ம நிறைய பேர், இந்த மோகன்ராஜ் சொன்னார் சார் சொல்லும்போது, நான் லேட்டாக வந்துட்டேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து போயிருக்காங்க. எந்த அளவுக்கு நான் தகுதியானவன்னு தெரியல, இருந்தாலும் என்னையை விட நீங்கள்லாம் ரொம்ப திறமைசாலிங்க. காரணம் அண்ணன் வந்து உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் நிறைய கொடுத்துட்டார். எனக்கு அப்போ ஒருவேளை அண்ணனை மாதிரி யாராவது ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக. ஆக அந்த ஃபார்முலாங்கிறது அந்த எப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்கிறோன்னா, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்கிறதுக்கு வேணுங்கிற கீழே சப்போர்ட்டை வச்சுட்டு குதித்தா கை கால் உடையாமல் சேஃபாக குதிக்கலாம். சரி, நம்ம ஒய்ஃபுக்கிட்ட நான் 5வது மாடியிலேருந்து குதிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட யார்கிட்டயோ சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு 5th ஃப்ளோர்லேருந்து ஒருத்தர் குதிக்கிறாருன்னா கை கால் கண்டிப்பாக உடையும். மேலே நின்னாலே சொல்லுவாங்க, இவன் பைத்தியக்காரன், ஏதோ தெரியாமல் குதிக்க, யார் பெற்ற பையனோ இவன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி. பிஸ்னஸில் போகிறவங்க கரெக்டாக பிளானிங் பண்ணும். இப்போ பாராசூட்லேருந்து குதிக்கிறவர் அவர் எப்படி மேலேருந்து வருவார்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகாயத்துலேருந்து சேஃபாக கீழே குதித்து வாழ்க்கையில் இதை மாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி, எதில் போனாலும் சரி, நம்ம இலக்குகள் எப்படி நம்ம செயல்பாடுகள் இருக்கணுங்கிறத சரியாக திட்டமிடுதல், அதை ஃபோக்கஸாக செயல்படுத்துதல், இதெல்லாம் வெற்றிக்கு அறிகுறின்னு டெய்லி என்னை பற்றி ட்யூன் பண்ணிக்குவேன். எங்கள் அப்பாக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்ட தான். இப்போ அவங்க 2 பேரும் இல்லை, பட் என் கூட இருக்காங்க, இங்கே கூட இருந்து கேட்டுட்ருப்பாங்க. அவங்க இருக்கிற உணர்வுகளோடையே டெய்லி அவங்களுக்கு முதல் சாப்பாடு அவங்களுக்கு படைக்கிறேன். நல்ல சாப்பாடு கொடுக்குறதுக்காக ஒரு கடவுள்கிட்டெல்லாம் இங்கே வேண்டிக்கும் போது, என் குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்கணும். ஒரு முறை என் தாய் வந்து எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிட்டு வரும்போது அம்மா வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்பா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாரு, சாப்பாடு கெட்டு போச்சு. உடனே ரொம்ப கோவப்பட்டு தள்ளி விடுறாரு. நான் தூரமாக இருந்தேன், அம்மா எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க, சாப்பிடாம வந்துட்டார். ஏம்மா சாப்பிடாம போயிட்டார், ஏன் அப்பா ரொம்ப கோபமாக இருக்காருன்னு. இல்லை தம்பி, சாப்பாடு அவர் பாவம் கஷ்டப்பட்டு வர்றாரு, ஒரு வேளை சாப்பிட்றாரு, நான் பண்ணி வச்ச அந்த கூட்டு கெட்டு போச்சுன்னு. நான் ஒன்றும் இன்னசென்ட்டாக தெரியாமல், அம்மா கை போட்டு எடுத்தால் கெட்டு போகுமான்னு.
ஆமாம் நீ என்ன கைப்பற்றியாருனாங்க. ஆமாம் நான் தான் தெரியாமல் எடுத்துட்டேன்னு. அந்த சின்ன பாத்திரத்தில் எடுத்து பீரோவுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு அந்த சாவியை மேலேயே வச்சுருவாங்க. நான் தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுவேன், பீரோவிலேருந்து இந்த கூட்டை கொஞ்சம் கையில் எடுத்து போட்டு ஆட்டி விட்டுட்டு அந்த கைப்படுறது தெரியக்கூடாதுன்னு திரும்பி சாவி வச்சிருவேன். சாத்தை மூடிக்குவேன். எப்பயாவது என்னம்மா ரசம் வைக்கல ஏதாவது வைக்கலன்னா பக்கத்து வீட்டில் போய் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு கிளாஸில் ரசம் வாங்கும்பாங்க. நான் ரொம்ப வருஷம் கழித்து அதே வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் எடுத்து போய்ட்டு அந்த அம்மாட்ட பேரை சொல்லி கூப்பிட்டு அம்மா ஒரு கப்பு ரசம் வேணும்னு. வெளியே வந்து பார்த்தாங்க. என்னையை பார்த்துட்டு என்ன மகாராஜா நீ வந்து ரசம் கேட்குறேன்னு. இல்லைம்மா பழைய நினைவில் வந்து உங்கள் வீட்டில் ஒரு கிளாஸ் ரசம் வாங்கினேன். இது ஏன் சொல்கிறேன்னா அதே எங்கள் அம்மாவை எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் சுற்றி காமிக்கும்போது இதெல்லாம் இவ்வளோ இப்போ அண்ணன் சொன்னாலே ஒருத்தரை நீங்கள் தூக்குங்கன்னு சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவை அம்மா இந்த கூட்டு பொருளாதாரத்தை நீ ஏதாவது பீரோவில் வச்சு மூட முடியுமான்னு கேட்டேன். அது எப்படி தம்பி மூட முடியும், இவ்வளோ இருக்கு, இது இவ்வளோ எங்கே தம்பி போகுது. நான் சொன்னேன் இது நீ ஒரு கிச்சனில் பார்க்குறீங்க, இதை மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல பண்ணுறோம். பட் சின்ன வயசில் நீங்கள் ஒரு கப்பில் எடுத்து மூடி வைப்பீங்களேம்மா, அது ஏம்மா அப்போ பீரோவுக்குள்ளே மூடிட்டு அதையே மேலே சாவி வைப்பீங்களேன்னு. தம்பி அப்போ நம்ம குடும்ப சூழ்நிலை அந்த காரணத்துக்காக நம்ம வந்து அப்போ வைக்க நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்டுறீங்க, அப்பா நைட்டில் வராரு விவசாயம் பண்ணிட்டு. இந்த இயக்கங்கள்லாம் உணவுத்துறையில் வரும்போது இப்போல்லாம் நான் எங்கள் ஸ்டாஃபுங்களை இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த துறைக்கு நம்ம ஒரு தலைவராக அளவுக்கு இவ்வளோ தூரம் இன்றைக்கி என்னோடு சேர்ந்து 15,000 பணியாளர்களுக்கு 3 வேளை சாப்பாடு தரேன். அது இல்லாமல் கோவிடில் வந்து நிறைய சேலஞ்சஸ் சந்தித்தோம், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது. பணியாளர்களுடைய அத்தனை பேர் ஒத்துழைப்பு, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டு, எங்கள் கூட பணியாளர்கள் செஞ்ச சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் நிறுவனம் வந்து 3 இடத்துல வந்து 200 பேருக்கு இலவச உணவு 3 மீல் தரோம் டெய்லி. இதுக்கு எல்லாமே ஒரே காரணம் என்னென்னா ஒரே ஃபோக்கஸான உழைப்பு, அது திட்டமிடுதல், அதை கரெக்டான முறையில் கொண்டு போகிறது. இந்த மல்டிபிள் பிரான்ச் பண்ணலைன்னா நான் இந்த இடத்துக்கு முதல்ல இந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கவும் முடியாது, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவும் முடியாது. ஒரு சாதாரண விவசாயி மகனாக இருந்து இன்றைக்கி உலகமெல்லாம் வந்து எனக்கு எல்லா கண்ட்ரிலையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லா கரன்சிக்கும் ஓனர் அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அந்த தாய் கொடுத்த அறிவுரை, என் தந்தை கொடுத்த வழிமுறைகள், நாங்கள் செயல்பட்டு வந்த அந்த ஃபார்முலா. அண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி இலக்குகள் இல்லைன்னா நம்ம வந்து அந்த இடத்த அடையவே முடியாது. எனக்கு தேவையான பசிக்கு மொத்தம் வேலை செஞ்சு என் வசதிக்கு தேவையானதை மொத்தம் வாழ்ந்துருந்தேன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு பிராண்டை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்து இன்னும் நாங்கள் இலக்கை அடையில எய்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் எங்கள் இலக்கு வந்து அந்த இடத்த வந்து ரீச் ஆகலை, எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நாங்கள் போக வேண்டிய இலக்கு வந்து இன்னும் இப்போ 1400 கோடியை தொட்டிருக்கோம். எங்களுடைய இலக்கு என்பது வேகமாக என் பசங்க இப்போ 4 பேர் இப்போ வந்திருக்காங்க, அவங்க அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 10,000 தொடரும். அது எப்போ நடக்கும்? இப்போ எங்கள் அப்பாட்ட பேசும்போதெல்லாம் நீ எப்படிப்பா நீ இப்போ ஒரு நாள் வந்து அப்போ 4,000 ரூபா சேல்ஸ் நடந்தது அடையாறில். அவர் சொல்லுவார், நீங்கள் எப்படியாவது 1 லட்சம் ஒரு பிரான்ச்சில் சேல் பண்ணணும், நீங்கள் அதை உங்களால் முடியுமான்னு கேட்டார். எங்கள் அண்ணனும் வந்து 1 லட்சம் 4,000 ரூபா பெர் டே சேல்ஸ்னால் 1 லட்சம் எப்படிப்பா முடியும், முடியாதுன்னார். நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சைபர் தானப்போ போடணும், 10 லட்சம் நம்ம பண்ணலான்னு சொன்னேன். இந்த சைபர் போடுற ஃபார்முலா வந்து இது இயற்கையாகவே பல பெரியவங்கள்ட்ட கிடைச்ச அனுபவமாக ஏதோ தெரியல. இன்றைக்கி அந்த சைபரை ஆட் பண்ணிட்டு போகிற ஒரு இலக்கில் பிராண்டை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு இலக்குங்கிறது. நம்ம இந்த உணவு வந்து அடையாறில் விற்றோம். எங்களை காட்டிலும் சிறந்த நிறுவனங்கள் அடையாறில் நிறைய பேர் இருந்தாங்க. அது ஒரு லெவலுக்கு வந்தோம்.
இந்த மீன் பிடிக்கிற மாதிரி தான். ஏற்கனவே நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். கரையில் ஒருத்தர் உட்கார்ந்து மீன் பிடிப்பார், அதே மெரினாவில் ஒருத்தர் போட்டில் போய் மீன் பிடிப்பார், ஒருத்தர் கப்பலில் போய் மீன் பிடிப்பார். அதை மாதிரி சேம் துறையில் தொழில் பண்ணால் கூட நம்ம இலக்கு ஒரு லெவலில் இருந்தோம்னா நம்மளுடைய டாப் லைனுங்கிற இந்த டர்ன் ஓவரு, இந்த சரியான நிர்வாகம் பண்ணி அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய மீட்டிங்கில் போட்டு எம்ப்ளாயீஸ் எல்லாம் நல்லா கூட இருக்கிற நிர்வாகிகள், நமக்கு பார்ட்னர் யாருன்னா நம்ம கஸ்டமரு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த 2 முக்கியமான கண்கள் வந்து நம்மளுடைய சப்ளையர், எங்கள் தொழிலுக்கு எங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற ஒரு கண்ணாவும், எங்கள் கூட வேலை செய்கிற பணியாளர்கள் இன்னொரு கண்ணாவும் பார்த்துக்கோ. இந்த 2 கண்ணும் முக்கியம். ஆகவே இவங்க 2 பேருடைய பார்வை நல்லா இருந்தால் ஒன்று வாடிக்கையாளர் நீ ரீச் பண்ணுற இடக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு அவர் சொன்ன அந்த ஃபார்முலாவை வாடிக்கையாளரை ஏமாற்ற நினைக்காத. நீ அவங்கள திருப்தியாக 100 ரூபாய் வேல்யூக்கு உண்டான பொருளை அவங்களுக்கு திருப்திப்படுத்திட்டேன்னா, நீ அவங்கள சந்தோஷப்படுத்திட்டேன்னா அந்த இலக்கு உனக்கு கிடைச்சிடும்னு அவர் கொடுத்த அறிவுரை தான் இன்றைக்கி எங்களுடைய பயணம். நானும் என் சகோதரர் வெங்கடேசன் எல்லாம் இன்றைக்கி ஒரே ட்ராக்கில் ஒரே நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை மெல்ல மெல்ல இப்போது அடியடியாக நகர்ந்து வந்துட்டுருக்கோம். இன்னும் நாங்கள் போக வேண்டிய இலக்கு இந்த தென்னிந்திய உணவுங்கிறது இந்த உலக அரங்கில் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. நம்ம குறிப்பாக நம்மளுடைய ரா மெட்டீரியல் முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்த இந்த உணவு என்பது, நீங்கள்லாம் அண்ணன் உங்களுக்கு சொல்லியிருப்பார், ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மெக்டொனால்ட்ஸ், KFC இவங்கெல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன நிறுவனம். இன்றைக்கி அவங்களுடைய மதிப்புங்கிறது எங்கேயோ இருக்காங்க. இப்போ கடலில் மீன் பிடிக்கிறோம், கரையிலேருந்து ஒரு சின்ன லெவலில் பிடிக்கிறோம். என்கிட்ட கேட்டாங்கன்னா மெரினாவில் போய் மீன் பிடிச்சிட்ருக்கேன்னு சொன்னால் கரையிலேருந்து கிடைக்கிறது ஒரு லெவல், பட் உள்ளே போனோன்னா இன்னும் தேவையான அளவு இருக்குது. பட் அதை கரெக்டாக எப்படி பிடிக்கணும்னு புரிய தூண்டில் எடுத்துகிட்டு போனால் தூண்டிலில் கிடைக்கிற மீன் கிடைக்கிற மாதிரி வலையை எடுத்துகிட்டு போனால் நிறைய கிடைக்கும். இன்னும் பெரிய வலைகள் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணோன்னா கிடைக்கிற பலன் மாதிரி தான் தொழிலில் கூட. அவங்கவுங்க இப்போ மோகன்ராஜை பற்றி அண்ணா பேசும்போது குறிப்பிட்டார்கள். இந்த மாதிரி அவங்களுடைய இலக்கு கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ உச்சத்தை தொட்டிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி வந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் கூட KVR குரூப் இருக்காங்க, KP ராமசாமி அவரோட மில்லு ஓனரு. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மேன், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. பல 25,000-30,000 பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து மில்லில் பெரிய, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய தனியுடைய சொத்து மதிப்பு வந்து 22,000 கோடி. ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தவர் வந்து இந்த துறையில் இந்த மாதிரி எத்தனையோ பேர், TVS குரூப்பு எத்தனையோ பேர், இப்போ சிவநாடு குரூப் எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டிலே எடுத்துட்டோன்னா. இவங்களுடைய வாழ்க்கை வரிகள்லாம் பார்த்தோன்னா அவங்க இவ்வளோ தூரம் உச்சத்தை தொட்டதுக்கு அவங்களுடைய பிளானிங்கு எப்படி அதை செயல்படுத்துகிறாங்க. இந்த பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதே ஊரில் அந்த அம்மாக்கிட்ட கிளாஸ் வச்சு ரசத்தை கேட்டேன் இல்லையா, அந்த அம்மா வெளியே பார்த்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா தம்பி, நீ ஊருக்கே, எங்கள் ஊர்லேயும் நான் 3 வேளை இலவச சாப்பாடு நம்ம நிறுவனம் சார்பாக கொடுத்துட்ருக்கோம். நீ போய் என்கிட்ட வந்து இந்த மாதிரி அம்மா சின்ன வயசில் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கேன், அந்த நினைவில் உங்கள் கூட இன்றைக்கி சாப்பிட்ணும். என்னடா மகாராஜா நீ வா, உனக்கு சாப்பாடு போட்டாலே என் தலைமுறைக்கு புண்ணியம்னா அந்த அம்மா மனசார வாழ்த்துனது நினைக்கும் போது இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த பிராண்டு. இந்த பிராண்டு 1988 நான் பிராண்டிங் பண்ணும்போது மேடம் கூட சொன்னாங்க A to B என்னன்னு. அதாவது ஸ்வீட் பிராண்டு இருக்குது, அடையாளம்னு. ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா நமக்கு ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சேஃப்டி 5வது மாடியிலேருந்து குதிக்கிறோம், 20வது மாடியிலேருந்து குதிக்கிறோம். ஏதாவது கை கால் உடஞ்சிருச்சுன்னா, இந்த பிராண்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அந்த பிராண்டு வரைக்கும் தனியாக போட்டுங்கிற ஒரு பயத்தில் ஆரம்பித்தோம். அந்த A to Bங்கிறது AAB அடையார் ஆனந்த்மானுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து A to B ரெஸ்டாரண்ட்டு பண்ணோம். பட் இப்போ அமெரிக்காவிலலாம் இந்த 2 பிராண்டு வைக்கிறது இல்லை, ஒன்லி A to B தான் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் நானும் பெங்களூர்லலாம் நம்ம 40 பிரான்ச் இருக்குது, யாருமே அடையார் ஆனந்த்மான்னு சொல்லதில்லை. எல்லாருமே A to Bன்னு அந்த ஷார்ட் ஃபார்ம் அது அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும்.
இதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் என்னுடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன காரணம்னா, நான் ஏதாவது பிளான் பண்ணிட்டேன்னா அது முடியலன்னா அது முடிகிற வரைக்கும் ஓய மாட்டேன். ஒரு தடவை எங்கள் ஒய்ஃபே கேட்டாங்க, ஏன் இப்போல்லாம் பனியன் போட மாட்டேங்கிறீங்கன்னு. சட்டைக்குள்ளே எப்பயுமே பனியன் போட்டு சட்டை போடுவேன், ஏன் போடலன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆகுது, அது அந்த பனியன் இல்லாதனால எனக்கு ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அது முடிக்கிற வரைக்கும் என்னுடைய சிந்தனைகள் அதில் ஃபோக்கஸ் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னேன். அவங்க அதை ஒரு நிகழ்வாக எடுத்துக்கல. சரி, ஏதோ மனுஷன் ஏதோ ஒரு டார்கெட்டு ஏதோ ஒன்று பேச, தினமும் கண்ணாடி முன்னாடி இன்றைக்கி 4:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு டார்கெட் வச்சுருந்தேன். காலையில் 1 மணிக்கு படுத்தாலும் 4:30க்கு எந்திரிக்கணும். நான் அசதியில் 5:30க்கு எந்திரிச்சா கூட 6:30க்கு எந்திரிச்சா கூட அந்த டைம் கேப்பு எவ்வளோ லாஸ் பண்ணேங்கிறத அதை வேகமாக நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த பிளானிங் நினச்சதெல்லாம் நடக்கணும். அந்த ப்ராஜெக்டு, என் காரு, நான் போகாத உலகத்தை ஒரு 15-20 தடவை சுற்றின மாதிரி ட்ராவல் பண்ணேன். தமிழ்நாடை ஒரு 100 தடவை சுற்றின அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அயராது அந்த திட்டமிடுதல், அதில் செயல்படுத்துதல், இன்னும் கூட நான் அடைய வேண்டிய இலக்கை இன்னும் அடையவே இல்லை, முயற்சி பண்ணி போயிட்டுருக்கேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் கூட அவங்கவுங்க துறையில் சாதனை பண்ணணும்னு நினைக்கும் போது அதை மற்றவங்க செய்கிறத விட நம்ம மாறுபட்ட கோணத்தில் செஞ்சால் தான் நமக்கு மதிப்பு வரும். இப்போ எங்களை காட்டிலும் திறமை வாய்ந்த நிர்வாகிகள் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நல்ல எங்களை விட நல்ல நிலையில் ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க இலக்கு மல்டிபிள் பண்ணல, அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க. இப்போ நாங்கள் சர்வதேச அரங்கில் ப்ரௌட்லி ரொம்ப பெருமையாக இந்தியாவிலேயே இந்தியன் ஃபுட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டில் நம்பர் 1 A2B தான் இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அடையாளம். எங்கள் அப்பா கிட்டே டெய்லி அதை சொல்கிறேன், அப்பா இன்றைக்கி வந்துட்டேன், இன்னொருத்தர் வர்றதுக்குள்ளே நான் இந்த வருஷத்தில் இன்னொரு 15-20 பிரான்ச்சை பண்ணிடுவோம், இவ்வளோ பேர். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், 10 எம்ப்ளாயி வச்சாலே பிரச்சனைகள் வரும், நீ படிக்காத, உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்க, நீ பெருமைக்கு வாயிலேயே வடை சுடுற. அவர் அடிக்கடி சொல்வார், என்னை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிக்கலன்னா, என் பிராண்டை பற்றி நான் பெருமைப்படலைன்னா நான் எப்போ வாழ்க்கையில் உயர முடியும்? நான் என்னை பற்றி நான் முதல்ல அவர்கிட்ட சும்மாவது பக்கத்தில் இருக்கும்போது இந்த பாட்டை பாடுவேன், நான் யார், நான் யார், நீ யார், நான் யார், தெரியல, நீ சொல்ல ஒரு காலத்தில் உலகம் சொல்லுவோம், நான் யார், நான் யார். ஆக இப்போ நான் எங்கே போனாலும் நான் இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு வர்றது காரணம், ரொம்ப பேருக்கு எனக்கு முதல்ல தெரியாது. A2B நிறுவனம் யாரோ விற்றுட்டாங்க, யாரோ வாங்கிட்டாங்க, நீங்கள் போகாதீங்க, அவங்க போகாதீங்கன்னு நம்ம தொழிலில் இருக்கோம். எல்லாரும் நமக்கு கடவுள். நம்ம பாட்டிலேயே என்ன பாடுறாங்க, எங்கள் மேனேஜர்கிட்ட வந்தால் முதல்ல சொன்ன, காசே தான் கடவுளடா, நமக்கு அவங்க தான் கடவுள், காசு கொடுக்குறாங்க கடவுள், அவே அவங்கள நம்ம நல்லா சேவை கொடுக்கணும். அந்த நோக்கம் தான் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வர முடிஞ்சது. ஆக இந்த பயணங்கள்ங்கிறது நம்மளை பற்றி நாம் பெருமைப்பட்டுக்கிட்டு நம்மளால் முடியும். ஒருத்தர் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு டார்கெட் வச்சுட்டு 4 மணிக்கு எந்திரிக்க முடியலன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் 6 மணி ட்ரெயினுக்கு 6:05க்கு போய் நிற்கிற மாதிரி ட்ரெயினை விட்டுட்டு வேறு தான் பிடிக்க வேண்டி வரும். ஃப்ளைட்டை கூட டைமுக்கு போய் பிடிக்க முடியலன்னா பிடிக்க முடியாது. வாழ்க்கையும் கூட அந்தந்த நேரத்தில் அந்தந்த இலக்குகளை நம்ம திட்டமிட்டு நம்மளுடைய செயல்பாடுகளை இன்க்ரீஸ் பண்ணி போனோன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றியில் ஆகலாம். இந்த சின்ன கிராமத்தில் எங்கள் ஊரில் எங்கள் கடை வச்சுருக்கும் போது ஏளனமாக பார்த்த என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, ஏன் எங்கள் அப்பா அம்மாவே ஏளனமாக பார்த்த என்னைய பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்டைலில் வாடா போடா நாயே பேயன்லாம் இஷ்டத்துக்கும் வாயில் வார்த்தை விடுவார். தம்பி வாராரு, என்னப்பா ரொம்ப பெருமையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, அதே பழைய ஸ்டைலே திட்டி கூப்பிடுங்கன்னா, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, நம்ம இலக்கை அடையிறோம்னா, அதை நோக்கி போகிறோம்னாலே எல்லாருமே சமுதாயம் என்ன பண்ணுது, நமக்கு என்று ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்றாங்க. ஆக நீங்கள் முதல்ல உங்களை நேசிங்க. உங்களை நேசித்து, உங்கள் நிறுவனத்தை நேசித்து, உங்கள் குடும்பத்தை நேசித்து, உங்கள் ஊரை நேசித்து, இந்த உலக நேசிச்சிங்கன்னா எல்லாருமே அந்த இலக்கை நோக்கி சாதனை. எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு
ஏன் எனக்கே கூட நீங்கள் நிறைய தகவல்களை கொடுக்கலாம். ஆகவே இந்த அருமையான மாலை பொழுதை உங்கள் கூட வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு குறிப்பாக அண்ணன் அவர்களுக்கும் அவங்க நிறுவனத்திற்கும் வந்து என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சாதாரண இனிப்பக தொழிலில் பண்ணி லாலா கடை, மிட்டாய் கடை, ஏளனமாக நான் சந்தித்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதெல்லாம் தூக்கி போட்டேன். இப்போ போகிறேன், என்னை பார்த்தா எல்லாருமே ஒரு நல்ல மனிதர் போகிறாரு, ஏதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்துகிறாரு. நான் ஃபேக்ட்ரி எல்லாமே ஆட்டோமைஸ்டு பண்ணியிருக்கேன், என் சிஸ்டம் பண்ணியிருக்கேன். சொன்னதெல்லாம் நான் ஒன்றும் இது பண்ணல. எங்கே இருக்காங்க, என்ன நடக்குது, யார் கொண்டாங்க, நான் அந்த ஏற்கனவே பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். யானையை வளர்க்குற மாதிரி தான் நம்ம தொழிலும் கூட. டூஸு டோன்ட்ஸு சொல்லி கொடுப்போம், ஸ்டாஃபுங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இதை செய்ய இதை செய்யாதமோ, டூஸை வந்து டோன்ட்ஸில் போடுவார். கவலையே படக்கூடாது. யானை மாதிரி தான். யானைக்கு என்ன தான் சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்தா கூட நம்மளை தலையில் ஏற வச்சு ரோட்டில் போகும்போது அதை வாங்குகிற காசெல்லாம் யானை பாகன்ட்டு கொடுக்கணும். அது காசை கரெக்டாக கொடுத்துரும். அதுக்கு எதாவது பழங்கெல்லாம் கொடுத்தா கூட அந்த பாகன் சொன்னதான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கி வைக்கிறாங்க. மிருகமே செய்யும்போது மனிதர்கள், நம்ம ஸ்டாஃபுங்க, நம்ம இவங்க செய்கிறதுக்கு ஏன் முடியாது? இதை சொல்லி தான் எல்லார்ட்டையும், டே காசு வாங்கினா என் கையில் கொடுக்கணும், சாப்பிட்ணுன்னா கூட நான் உத்தரவு போட்டால் தான் நீங்கள் சாப்பிட்ணும். இந்த ஃபார்முலா மாதிரி சில தகவல்கள்லாம் வச்சுட்டு இந்த வாழ்க்கையில் வந்து நல்ல கஷ்டப்பட்டால் தான் நம்மளுடைய மதிப்பு கூடுவோங்கிறது அம்மா ஒரு தடவை அருமையாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீ வந்து கசங்காமல் இருந்தேன்னா உன்னுடைய மதிப்பு வந்து இலக்கில் கிடைக்காது தம்பி. என்னம்மா காலையில் நிற்கிறோம், இந்த அழுக்கு சட்டை போட்டுக்கிறோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறோம், யாருமே மதிக்க மாட்டேங்கிறோம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, இந்த மதிப்பில்லாத தொழிலில் மாட்டிக்கிட்டேனேன்னு பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன். இந்த உணவு தொழில் வர்றதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சோன்னா ராத்திரி வரைக்கும் வேலை செய்யணும், சட்டையெல்லாம் அழுக்காயிரும், எங்கேயும் போக முடியாது. ஒரு நல்லது கேட்டது, சொந்தக்காரன் கல்யாணம், எதுவுமே போக முடியாது. 24 மணி நேரம் தொழிலுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றி இண்டஸ்ட்ரியாக மாற்றி இன்றைக்கி சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணி, சார் சொன்ன மாதிரி இலக்குகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய தகவல் அவருங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெரியவங்க ஆசையெல்லாம் கிடச்சி இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி ஆகி எங்கள் ஊர்லேயே வந்து போனேன்னா எந்த நிகழ்ச்சி போனாலும் முந்தியெல்லாம் எங்களை லாஸ்ட் ரோவில் உட்கார வைப்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக போட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது வந்து உணவு தொழில் தான். ஆக மதிப்பை கூட்டணும்னா அந்த ரோஜா மலர் கசங்காமல் இருந்தால் அதுக்கு ஒரு விலை இருக்குது. அந்த ரோஜாவை கசக்கி எடுத்தால் சென்ட்டு அத்தர் வருது. ரோஜா மலர் 100 ரூபான்னா அத்தருக்குடைய விலை வந்து பல மதிப்பு. அதை மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கசங்கி நம்மளுடைய வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சமுதாயத்தில் ஒரு உச்ச நிலையை அடைய முடியலாம். ஆகவே அருமையான நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து கொள்வது வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்தேன்னான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டேன். கரெக்ட் டைமு, நிறைய வேலைகள் இருந்தது. அது ஒவ்வொருத்தரையும் உங்களை சந்தித்ததில் பெருமைப்பட்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.